கர்த்தரின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு எசேக்கியா. அவரை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு சபையில் எனக்கு கொடுத்ததுக்காக ஐயரமாக்கு என்னுடைய நன்றி. முதலாவதாக நாம் பாடல் மூலியமாக கடந்து செல்வோம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார் என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினான் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினான் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரமப்பா. ஜெபம் செய்ய தெரியாமல் பைபிள் வசனம் கூட வாசிக்க தெரியாது என்னையும் இந்த இடத்திற்கு என்னை அழைத்ததுக்காக எனக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசேக்கியேலை பற்றி எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கும் ஐயரம்மாவுக்காக வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களையும் நம்பி ஆண்டவரே இந்த வசனத்தை நீங்களும் ஜெபம் செய்வீங்க என்று நம்பிக்கை கொடுத்து எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்திருக்கும் எசேக்கியேல் தலைப்பு நான் நல்லபடியாக பேசி முடிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சம் வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, பயத்தை போக்கி எங்கள் கூட நீர் பிரகாசம் செய்ய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சம் வேண்டுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உயிருடன் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெத்லகேம் திருச்சபையில் எனக்கு கொடுத்திருக்கும் வேத பாடம் நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 20-21 வசனம். 2 வசனத்தை படிச்சிடலாமா? இந்த பிரகாரமாகவே எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்ய சித்தி பெற்றார். அதாங்க, நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணுறோன்னு சொன்னாக்கா முழு இருதயத்தோடு நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஏதோ கண்ணை மூடணுமா ப்ரேயர் பண்ணோமா, இல்லை அவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்குறோமா, அவங்க என்ன சொல்கிறாங்க வெறும் சோத்திரம்னு சொல்லிட்டு போனோமா, அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய கஷ்டத்தை என்ன இருக்கோ அந்த ப்ரேயரில் நீங்கள் போடணும். அந்த ப்ரேயரில் கண்டிப்பாக முடியாது எதுவுமே கிடையாது. எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் கண்ணை மூடிட்டு ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் கடவுள் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணுமே தவிர எந்த ஒரு விஷயமும் மைண்டில் ஓடவே கூடாது. எசேக்கியேல் அதுதான் பண்ணார். முழு இருதயத்தோடு கடவுளை வணங்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. எசேக்கியேலை பற்றி பார்க்கலாம். எசேக்கியா யூதாவின் அரசனாக முடிசூட்டி கொண்ட போது அவர் வயது 25. தாவீது மன்னனைப் போல கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். நாட்டு மக்கள் வேற்று தெய்வங்களையும் சிலைகளையும் வழிபட்டு வந்தனர்.
மோசே அடையாளத்திற்காக செய்து வைத்திருந்த வெண்கல பாம்பை கூட துவம் காட்டி வழிபட்டு வந்தனர். எசேக்கியா அத்தனை சிலைகளையும் உடைத்து தூண்களை தகர்த்து நாட்டை தூய்மையாக்கினார். இதனால் மீண்டும் உண்மை கடவுளை வழிபடும் கூட்டம் அதிகரித்தது. மக்கள் கடவுளை உண்மையுடனும் ஆத்மார்த்தமுடனும் தொழ ஆரம்பித்து விட்டனர். காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்த தயக்கம் காட்டவில்லை. எசேக்கியா மன்னன் யூதா நாடு முழுவதும் இந்த மத சீர்திருத்தத்தை செய்தார். எசேக்கியா மன்னனுக்கு எதிராக அசூரியா மன்னன் செனிகெரேபு எழுந்தான். அவன் ஏற்கனவே இஸ்ரவேலின் 10 கோத்திர நகரங்களை கைப்பற்றி இருந்தான். இப்பொழுது அவன் எசேக்கியாவுக்கு எதிராக போர் கொடுக்க வந்தான். எசேக்கியா மன்னன் போரை தவிர்க்க விரும்பி சிரியா மன்னனுக்கு அளவில்லா செல்வத்தை அள்ளி வணங்கினான். ஆண்டவர் இல்லத்தில் இருந்தவைகளை எல்லாம் கொடுத்தான். ஆனால் அவன் கர்வம் தீரவில்லை. எந்த கடவுளும் தன்னுடன் போரிட்டு வெற்றி பெற முடியாது, எல்லா கடவுளை விட நான் வலிமையானவன் என கர்வம் கொண்டு எசேக்கியா மன்னனை ஏளனம் செய்தான். எசேக்கியா மன்னன் கடவுளுடைய ஆலயத்தில் சென்று அவருடைய பாதத்தில் சரணடைந்தார். ஆடைகளை கிழித்து தன்னை பணிவானன் ஆக்கினான். கடவுள் மனம் இறங்கினார். தன்னை இழிவாக பேசிய மன்னனுடைய படை வீரர்கள் 1,80,000 பேர்களை கடவுளின் தூதர் அன்று இரவே கொன்றான். எசேக்கியாவுக்கு போர் தேவைப்படவில்லை. சிரிய மன்னனோ நடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். தனது கடவுளான் சீரோக் ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்தான். அப்பொழுது அவனுடைய மகன்கள் 2 வந்து அவரை வெற்றி கொன்றனர். காலம் கடந்தது. எசேக்கியாவுக்கு வந்திருந்த நோய் பிளவு நோய். அது சரியாக நடுமுதுகில் வந்திருந்தது. இது புற்றுநோய் சார்ந்த ஒரு கட்டி. வலி மிகவும் அதிகமாய் இருக்கும். கட்டிலில் படுக்கவும் முடியாது. பொதுவாக இந்த நோய் வந்தால் பிழைப்பது கடினம். இந்த நோய் கட்டிலின் வேர்கள் உடம்பெல்லாம் பரவி வேதனை படுவார்கள். அந்த நோய் மரணம் நிச்சயம். அதாவது தெய்வ ஜனமே, நம்ம கடவுளுக்கு உண்மையாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த ஒரு தப்பும் செய்யாத, நம்ம ஒரு மற்றவங்களுக்கு வழிகாட்டாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். இந்த எசேக்கியேல் என்ற நம்ம படித்தோம் இல்லைங்களா, அந்த எசேக்கியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு அவர் பெரிய மன்னன். 25 வயதில் அவருக்கு மன்னனாக முடிசூட்டப்பட்டாங்க. அவருக்கு இல்லாத செல்வமா, ஆனாலும் பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். நிறைய ஜனங்களுக்கு அவர் போய் எடுத்து சொன்னார். அசூரியா மன்னன் என்ற ஒரு மன்னன் போர் கொடுத்தாரு. அவர் இந்த போரை தகர்த்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற ஆஸ்தி எல்லாத்தையுமே அந்த மன்னனுக்கு கொடுத்தோம். இல்லை நான் தான் பெரியவன் அப்படின்ற மன்னனுக்கு அந்த கர்வம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னு நம்ம படித்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதே போல தான் மனுஷனுக்கும் சரி, திடீர்னு பணம் வந்துடுச்சுனாக்கா கடவுளை விட்டு ஓடக்கூடாது. கடவுளை கெட்டியாக நீங்கள் பிடிச்சிக்கங்க. எல்லா காரியத்திலும் கடவுள் நம்மளுக்கு கூடவே இருக்கிறாரு. நம்ம இப்போ ஏழையாக இருக்கிறோம், மிடில் கிளாஸில் இருக்கிறோம், நம்மளுக்கு எதுவுமே நடக்கலை, நம்மள்கிட்ட பணம் இல்லை, அதை பற்றி கவலையப்படாது. எல்லா பணக்காரங்களுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ நோய் வாய்ப்பாட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பிஸ்னஸ் லாஸில் இருக்கிறாங்க, எல்லாமே ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கடவுள் நம்மளுக்கு இப்போ ஒரு நல்ல
நல்ல நோய் நொடி இல்லாத ஒரு நல்ல பலத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, பணக்காரங்களை விட நம்ம நல்லாவே இருக்கிறோம். ஓகேங்களா? டெய்லி சாப்பாடு, அதாவது ஒரு நல்ல வேலை, அந்த மாதிரியான விஷயம் கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து போகும். அந்த பிரச்சனையை காரணம் காட்டி நம்ம கடவுளை வந்து வெறுத்துறக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. பிரியமான ஜனங்களே, எசேக்கியேலுக்கு அந்த பிளவு நோய் வந்துச்சு. அவர் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணார். அப்போ கடவுள் அதுக்கான வழியை கொடுத்தார். அவருக்கு 15 வருடம் அதிகமான ஆயுசை கொடுத்தார். இதே போல் நாமும் சரியாக ஆலயத்திற்கு வந்து, அதாவது தப்பாக பேசக்கூடாது, ஒருத்தர் மனசு நோக்கிற மாதிரி எதுவுமே பேசிடக்கூடாது. ஆலயத்தில் என்ன நடந்தாலும் சரி நம்ம அமைதியாக போயிடணும். நான் தான் பெரியவன் சொல்கிற ஒரு விஷயம் எதுவுமே இருக்கக்கூடாது. எப்போ கடவுள் வந்து அதாவது உன்னை உயர்த்துவார் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. தாழ்ந்து போகிறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் உயர்வடைவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த எசேக்கியேல்கிட்ட நான் கற்றுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை. அந்த பொறுமை இருக்கணும். சண்டை போடணும், போர் போட்டு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே நினைக்காதீங்க. சண்டை போடுறதால எந்த ஒரு பிரச்சனையும் வந்து முழுசாக முடிவடையாது. அதனால் நம்ம என்ன கற்றுக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடவுளை தேடணும், உண்மையாக தேடணும், முழு இருதயத்தோடு தேடணும். இது தாங்க நம்மளுக்கு. இதை புரிஞ்சுக்கினா போதும். நன்றி.